கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் ஒருவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஊட்டியில் ஒரு ப்ரேயர் சம்மிட் அப்படின்னு ஒன்று நடக்குது, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்போ அப்படின்னு கேட்டேன். இதோ கிளம்பிட்டோம், காரில் தான் உட்காண்ட்ருக்குறோம், நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு 3 days 3 நாள் மீட்டிங். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருந்தா போகலாமே, நீங்கள் இப்போது வந்து 10 நிமிஷம் டைமில் வந்து நான் 3 நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி வர்றது அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை பாஸ்டர், இந்த ப்ரேயர் சம்மிட் வந்து ஒரு 30 பேருக்கு தான் பண்ணினாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து வரலை, அதில் 30 பேர் மட்டும்தான் அலோடு, அவங்களுக்காக தான் அந்த ரூமு சாப்பாடெல்லாம் இருக்குது, அதனால் அவங்க வராத உடனே வந்து, ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 7,000 ரூபா, 7,000 rupees, 7,000 ரூபா அப்படின்றது வந்து எனக்கு அன்றைக்கி ரொம்ப பெரிய பணம் அது. அதனால் சரி, அது வராதனால எனக்கு டக்குன்னு வந்து உங்களை தான் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் காசெல்லாம் எதுவும் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ உடனே அவசரமாக வந்து கிளம்பி அந்த மீட்டிங்க்காக நான் போய் 3 நாட்கள் வந்து அந்த ஊட்டியில் அந்த ப்ரேயர் சம்மிட்டுக்கு போனேன். ஆனால் உண்மையிலே அந்த 30 பேருக்காக அல்ல, எனக்கு ஒருத்தனுக்காக தான் அந்த ப்ரேயர் அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னு நினச்சேன். அபிஷேகம் பெற்றேன். அன்றைக்கி நிறைய ஆண்டவர் என் கூட பேசினார், நிறைய நான் ஆண்டவரோட பேசினேன், நிறைய மாறினேன். அதனால் வந்து சில நேரங்களில் வந்து சில கூட்டங்கள், சில நேரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அம்மா அப்பா வந்து நீ போகணும் அப்படின்னு சொல்லலாம், சிலர் வந்து வெறுப்போடு கூட வரலாம். ஆனால் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வந்து ஒன்று என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எபிலிட்டி அப்படின்ற தரத்தை எதிர்பார்ப்பார்கள், தாளந்தை எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப மதிப்பு அதிகம். உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன தெரியும். ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் அவைலபிலிட்டியை தான் பார்க்குறாரு. ஆண்டவருக்கு வந்து எபிலிட்டி அப்படின்றது அவசியம் இல்லை. யார் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்களோ, கூப்பிட்ட உடனே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ, அவர்கள் மேலே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தையே கத்தர் வைக்கிறார். ஆண்டவர் தான் வேதம் சொல்லுகிறது, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்றாரு. சாமுவேல் உடனே ஏலி இடத்துல போய் நிற்கிறான். ஏலி இடத்துல போய் நிற்கும்போது ஏலிக்கு தெரியவே இல்லை, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. அடுத்த டைம் கூப்பிடும்போது நீ படுத்துக்கோ, நான் கூப்பிடலை அப்படின்னு. அதற்கு பிறகு ஏலி கண்டுபிடிக்கிறாரு, ஓ பிள்ளையாண்டானே ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதை நீ சொல்லுப்பா, அடுத்த டைம் கூப்பிட்டாருன்னா இந்த வார்த்தையை சொல்லுப்பா. சாமுவேல் வந்து எப்போ ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லித்தராரு. அதனால் இன்றைக்கு ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படணுமா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணுமா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணுமா. இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, நம்முடைய தாளந்துகளினால, நம்முடைய படிப்பினால, நம்முடைய அம்மா அப்பாவால். ஆனால் இது எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை அவர் கூட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்களும் நானும் யாரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்னவா இருக்கணும்னா அவைலபிள் ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த வாலிப பிள்ளைங்க பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், உங்கள் நிறைய பேருடைய ஃபோன் ஆனாகவே இருக்குது. 12 மணிக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடலாம், 1 மணிக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டு நிறைய பேரை கூப்பிடலாம். நிறைய பேர் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா இப்போ எப்படியாவது தொடர்பு கொண்டுறான்ல. ஆனால் ஆண்டவர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா? அதனால் எல்லாருமே இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது ஒரு ரகசியமாக நீங்கள் கற்றுக்குங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதையுமே எதிர்பார்க்கல. என்னிடத்துல எந்த டேலண்ட்டுமே எனக்கு வந்து இருந்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், யாராவது ஒருத்தர் கீபோர்டு வாசித்தா அந்த மாதிரி நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கும். யாராவது ஒருத்தர் பாடுனா நான் இப்படி அழகாக பாடுறாங்களே நம்ம பாடலாமே. நான் வந்து பைபிள் காலேஜில் படிக்கும்போது வாரத்திற்கு ஒரு நாள் சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங் சாங் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அப்படின்னா நம்முடைய டேலண்ட்டுகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த நாளை நியமித்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 பேரும் லைனாக வந்து ஒவ்வொருத்தருமே பாடுவாங்க.
அந்த சாட்டர்டே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிங்ஸா சர்வீஸுக்கு பைபிள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் புது புது பாட்டாக எடுத்து பாடுவாங்க. ஆனால் எனக்கு எந்த பாட்டுமே பாட தெரியாது. நான் 3 வருஷமும் பைபிள் காலேஜில் ஒரே பாட்டு பாடியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பாட்டு போட்டிக்கு முன்னாடி ஸ்டேஜில் போய் நிற்கும் போது நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே கீழே பாடிடுவாங்க, இதுதானே பாட போகிற, இதுக்கு நீ பாடாமலே இருக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பாடணும்னு ஆசை, ஆனால் பாட தெரியாது. ஆனால் ஒன்று நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் நிறைய நேரம் ஆண்டவரிடத்தில் அவைலபிளாக இருந்தேன், நிறைய நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இந்த பைபிள் அப்படியே திறந்து வச்சுட்டு எனக்கு ஒழுங்காக படிக்க கூட தெரியல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இதில் என்னோட பேச முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் நிறைய நம்ப ஆரம்பித்தார். ஆண்டவர் உங்களை நம்புவார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எப்போ அப்படின்னு சொன்னால், ஒன்று நினச்சிக்கங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அவைலபிளாக இருங்க, ஆண்டவரிடத்தில் அவைலபிளாக இருங்க. இந்த உலகத்தில் வேற எங்க நீங்க நேரத்தை செலவு பண்றதும் அந்த நேரம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரவே தராது, நிச்சயமா தராது. அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வெறுப்பாக தான் வரும், ஒரு நாள் உங்களுக்கு சங்கடம் தான் வரும். பாருங்க, ஒரு மனுஷனை வந்து நீங்க நிறைய நெருங்குங்க, ஒரு மனுஷனை வந்து நெருங்க 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 அந்த மனுஷனுடைய பலன் அல்ல, அந்த மனுஷனுடைய பலவீனம் மட்டும்தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க, அந்த மனுஷனுடைய குறைவை மட்டும்தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் ஆண்டவரை ஒரு தேவனுடைய பிள்ளை நெருங்கிட்டாங்கன்னா அவருடைய பலவீனத்தை அல்ல, எதை தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் பலத்தை தான் கண்டுபிடிப்போம். நீங்கள் எந்த பர்சனை அதிகமாய் நீங்கள் நெருங்கணும்னு நினைச்சாலும் அவர்களால் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாய் காயப்படுவீர்கள். அவங்க ஒரு நாள் உங்களை காயப்படுத்துவாங்க, அவங்க ஒரு நாள் உங்களை விட்டு போவாங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்பிற்கு ஒரு நாள் தூரம் ஆவாங்க. அவர்களால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சில நேரத்தில் வந்து நமக்கு யாரையுமே நம்ம கூட வச்சுக்க கூடாது, நம்ம யார்கிட்டையுமே ரொம்ப பழகக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பழகுறவர்களால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவீங்க, நீங்கள் ரொம்ப அதனால எல்லாரையுமே ஒரு லிமிட்டாக தான் நம்ம வச்சுக்கணும். பைபிள் சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாம், ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்க ஓவரா பழகிட்டீங்க, ஓவரா நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நபரோட சேர்ந்து உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிகளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் நான் வந்து நீங்கள் எல்லாருமே கேளுங்க, நான் உங்களோட அவைலபிளாக இருக்கணும் ஆண்டவரே, அவைலபிளாக இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடும் போது பக்கத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து யாருமே இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதனுடைய அடையாளம் இன்னைக்கு தெரியாது, ஆனால் ஒரு காலத்தில் தெரியும். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சில பகுதிகளில் வந்து மறைஞ்சிருக்கிற சில பகுதிகளில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் முழங்காலே நின்று நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பட் அன்னைக்கு வந்து என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்வேன், எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஆண்டவரோட நம்ம யாரோட நேரம் செலவு பண்ணுறது, ஆண்டவரோட உட்காரலாமே அப்படின்னு உட்கார்ந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்கும்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த ஏரியாவில் எல்லாம் நான் மறைஞ்சு போய் முழங்கால் படிட்டேனோ அந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் திருச்சபைக்கு வர்றாங்க. அப்பதான் நான் நம்புறேன், இந்த மனிதனோட அல்ல தேவனோட செலவு பண்ணுகிற நேரம் வீணாய் போகவே போகாது. உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது, உங்களுடைய ஊழியம் முழுமை அடைகிறது. எங்க முழுமை அடையும்னா, நீங்க ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணாம கண்டிப்பாக நீங்க ஒரு பெரிய வெற்றி அடையவே முடியாது. வேற எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், நீங்க நல்ல பிள்ளையா இருக்கலாம், நீங்க எந்த தப்பும் பண்ணாதவர்களா இருக்கலாம், நீங்க நல்லா படிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முழுமை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவரோட நெருங்கிறதுல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன சொல்ல போறோம் அப்படின்னு, ஆண்டவரே இனி என்னுடைய நேரத்தை நான் காலையில் உங்களோட செலவு பண்ணுவேன், நடக்கும்போது உங்களோட நான் செலவு பண்ணுவேன், நான் வண்டி ஓட்டும் போது உங்களோட செலவு பண்ணுவேன். நான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. காலம் கனவாய் நினைவாய் போனதே,
நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்புங்கப்பா என்ன, கொஞ்சம் எஃபெக்ட் மட்டும் வச்சு. ஆராதிப்பேன் உம்மை, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். ஸோ இந்த பாட்டை எல்லாருமே மனப்பாடமாக நீங்கள் கற்றுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டவர் இன்று இந்த ஒரு நாள் வாலிபர் கூடுகையில் நான் நம்புகிறேன் நிறைய பேரை கர்த்தர் அவருக்காக தனியாக அவர் தெரிஞ்சுக்குவார். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு இதை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களோட தனிப்பட்ட விதத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய அஸ்திபாரமே அதான். இந்த அஸ்திபாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உங்க மேல கட்டப்படுகிற மாளிகை அது பலமா இருக்கவே இருக்காது. என்னதான் வெளியில ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான பில்டிங் கட்டினாலும் இந்த பேஸ்மெண்ட்டை சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பில்டிங் நிற்காது. இந்த அஸ்திபாரம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரோட வச்சிருக்கிற உறவு தான். இந்த ஆண்டவரோட வச்சிருக்கிற உறவு உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது போல தெரியும், ஆனா அது நிற்காது, அது தங்காது, அது ஒரு பெரிய கஷ்டமா மாறிடும். அதனால எல்லாருமே கர்த்தர் இந்த கூட்டத்திலேயே தேடுறாரு, இந்த ஜெபத்திலேயே கர்த்தர் தேடுறாரு. யாரை தேடுறாரு அப்படின்னா அவரோட நேரத்தை செலவு செய்கிறவர்களை கர்த்தர் தேடுறாரு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நான் நம்புறேன் அவர் தர முடியாதது எதுவுமே இல்லை, தர முடியாது எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை குறித்து ஒரு நாள் நான் ரொம்ப துக்கப்பட்டவன். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நான் நிறைய டைம் கேட்பேன். எதுக்கு நான் பிறந்தேன்? எதுக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தேன்? இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஏன் நான் பிறக்கணும்? அதான் நான் சொல்லுவேன், இதே பட்டணத்தில் இதே ஊரில் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நான் பிறந்து வளர்ந்தது. நான் வளரும்போது இந்த ஊரில் இருக்கிற செங்கல் சூளைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற செங்கல் சூளையில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். இந்த ஊர்லேயே சாணி தலையில் சுமந்துருக்கிறேன். இந்த ஊர்லேயே பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி கொண்டு போய் ஆக்கிற கடையில் விற்று அதில் என்னுடைய வயிற்றை நிரப்பி இருக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு மனிதனை நினைத்து விட்டால் அவனுக்கு எதை வேணாலும் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எந்த பட்டணத்தில் நான் எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு பிறந்தேன்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பிறந்ததை நினச்சி ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு பிறவியை கர்த்தர் கொடுத்தாரு, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபையை தந்திருக்கிறாரு. நான் சந்தோஷப்படுறேன். நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷப்படுற நாள் வரும். அதற்கு ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன அண்ணன் நீங்கள் நினைப்பீங்களோ, ஃபாஸ்ட்ன்னு நினைப்பீங்களோ, ஒன்று மட்டும் நினைங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டுட்டு
நான் உங்களோட இப்போ ஆண்டவர் உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாரு, உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. சாமுவேலை கூப்பிட்டது மாதிரி உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. எங்க இருக்க, எங்க இருக்க, நீ எங்க இருக்க? அப்போ ஆண்டவர் வந்து பேசும்போது கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும். இந்த ஏஜ், இந்த வயது எதற்கான வயது அப்படின்னா, நீங்க ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிற வயது. வேற வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த பாட்டை வந்து என்னோட சேர்ந்து நீங்க வந்து பாடணும், இதை கத்துக்கணும். ரொம்ப அழகான பாடல். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்ம, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். அதுல அடுத்த லைன், உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நம்ம பாருங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்க, எவ்வளவு டீப்பா, எவ்வளவு டீப்பா உங்க இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாத்தையுமே சொல்றீங்கல்ல. இப்படி நடந்துச்சுப்பா, இப்படி நடந்துச்சுப்பா சொல்றீங்கல்ல. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏசப்பாவுக்கு முன்னாடி போய் நின்று உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்திருக்கீங்களா? ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தான்ப்பா, ஒரு பொண்ணை பார்த்தான்ப்பா, இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சுப்பா ஸ்கூல்ல, யாராவது ஒருத்தர் அப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அப்போ இந்த சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இந்த நெருக்கம் என்னைக்கு வருதோ நான் நம்புறேன், அன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அது ஒருவேளை இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னா கூட உங்க நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க வந்து இது விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பிள்ளைங்க வந்து உங்க அப்பா ஒருவேளை நல்லா சம்பாதிக்கலாம், நீங்க போடுற உங்களை நல்லா படிக்க வச்சுக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை தேடுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ எல்லாத்தையும் இழந்து வந்து ஆண்டவரிடத்துல நிக்கிறத விட, நான் நம்புறேன் இந்த நேரத்துல கர்த்தரை தேடுனீங்கன்னா நீங்க வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, இதற்கும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். சோ இந்த பாட்டை எல்லாருமே என் கூட சேர்ந்து பாடிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போறோம். நம்புங்கப்பா என்ன நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், நீங்க தேற்றணும், நீங்க காயம் கட்டணும். சேர்ந்து பாடலாமா எல்லாருமே? ரெடியா? ஆமென். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. பாடுவோம் கைகளை தட்டி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுங்க. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லுங்க. உங்க பிள்ளை நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப சொல்லுங்க. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே.
வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளனா, உங்க பிள்ளன், சத்தமா உங்க பிள்ளை, உங்க, எல்லாரும் பாடுங்க பாருங்க. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகளா தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறீங்க. நீங்க கை தட்டுறீங்க. ஆனா ஒண்ணு நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்கங்க. நான் சொல்றதுக்காக அப்படி இல்லை. நான் எங்க பாஸ்டர், நான் அருமனையில் ஒரு சர்ச்சில் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணி பாஸ்டர் தான் ப்ரேயர் நடத்திட்டு இருப்பார். பாடும்போது நான் சத்தமாக கைத்தட்டி பாடுறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக திட்டுவான். ஏண்டா எதுக்குடா இப்படி கத்துற, எதுக்குடா இப்படி கைத்தட்டுற அப்படின்வான். ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு ஆண்டவருக்காக கைத்தட்டுறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருக்காக திட்டு வாங்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பாஸ்டர்ட்ட திட்டு வாங்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பாஸ்டர்ட்ட அடி வாங்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பாஸ்டர்ட்ட அந்த சர்ச்சில் வேலை செய்யறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏன் அப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை என்னுடைய ஃபேமிலி இருக்கிற கஷ்டமா என்னன்னு தெரியல. இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஏசப்பா எனக்கு தந்தாரு. அதனால நீங்க தூரத்தில் நிக்கிற வரைக்கும், நீங்க மனசோட ஆண்டவரை தேடாத வரைக்கும் ஆண்டவர் உங்க பக்கத்துல வரமாட்டாரு. நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா, இப்ப சாமுவேல் ஏலிட்ட போய் கேட்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல 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 இல்ல. ஆண்டவரை கூப்பிடுறவங்க யார் அப்படின்னு சொன்னா எதையுமே பார்க்க மாட்டோம், எதையுமே பார்க்க மாட்டோம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்களை சுற்றி இருக்காங்க பாருங்களேன், உங்களை எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விசுவாசத்தை விட்டு இழுப்பாங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ஆண்டவரை தேடுவதற்கு வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எத்தனை பேர் நீங்க உள்ள வந்தாலும் ஏதோ ஒன்ன சொல்லி இந்த உலகம் உங்களை இழுத்துட்டே இருக்கும். பிசாசு உங்களை வெளியே கொண்டு போறதற்கு எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பான். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கங்க, உலகத்துல இருக்கிற யார் வெளியே போனாலும் சிலர் தப்பிச்சுக்கலாம். ஆனா நீங்க போனா தப்பிக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி வாழவும் முடியாது. உலகத்துல இருக்கிற நபர் மாதிரி நீங்க வாழ முடியாது. உங்க மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்காங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவருடைய சமூகத்துல வந்துதான் ஆகணும். நீங்க நின்னுதான் ஆகணும். நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஏசப்பான்னு கூப்பிட்டு தான் ஆகணும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறத விட இன்னைக்கே நான் நின்னுட்டேன்னா நான் ஒரு பெரிய மகிமையை நான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ எல்லாருமே இன்னைக்கு முழு இருதயத்தோட அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுமி நின்று இந்த பாட்டை பாடும்போது நான் என்ன சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து உங்க கையை கூட மேல வச்சு சொல்லுங்க, நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. நீங்க 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 உங்களை குறிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கு வித்தியாசமான திட்டம் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க நம்பாத, நீங்க நினைக்காத ஒரு காரியத்தை கண்டிப்பா கர்த்தர் உங்க மேல ஒரு தரிசனத்தை வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சிலருக்கு தெரியாது. நீங்க இப்ப இன்னைக்கு சாதாரணமானவர்களா தெரியலாம், இன்னைக்கு சின்னவர்களா தெரியலாம். ஆனா ஆண்டவரோட நெருங்குற இந்த ஒண்ணு உங்களை எங்கேயோ கொண்டு நிறுத்தும். அதனால ஒரு மனசோட எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உங்க சத்தம் நல்லா உயரட்டும். எல்லாருடைய கரங்கள், தம்பிங்க எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. பாடுங்க சேர்ந்து, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, சத்தமா உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும்.
நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. மனசார சொல்லு, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்க எப்பவுமே நினைச்சுங்க, யாருக்காகவும் பாடாதீங்க, யாருக்காகவும் பாடாதீங்க. ஆனா நான் எப்படியாவது உங்களுடைய கையை பிடிச்சி ஏசப்பா கையில கொடுக்கிற வரைக்கும் நான் எனக்கு மனசு திருப்தி அடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தவன் நான். ஒரு வாலிப தம்பியை பார்த்து எவ்வளோ சில நேரத்தில் நீங்க என்னன்னா ரொம்ப அந்த அடம் முடிக்கிறீங்க பாருங்களேன். எனக்கு இது கண்டிப்பா வேணும், இது எனக்கு கண்டிப்பா வேணும், இது இல்லை அப்படின்னு சொன்னா நான் இருக்க மாட்டேன்னு நிறைய பேர் அடம் முடிக்கிறீங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? இந்த நான் நினைக்கிறத சாதிக்கணும், நான் நினைக்கிறத அடையணும், நான் கேட்கிறத ஆசைப்படுறத உடனே எனக்கு தரணும்னு சொல்றது நிறைய நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல். யாரா இருந்தாலும், வாலிப தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும், இந்த கேரக்டரை நீங்க மாத்தல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை நீங்க அடைஞ்சிருவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உங்க அம்மாவை மிரட்டி வாங்கிக்கலாம், உங்க அப்பாவை மிரட்டி வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால நீங்க வாங்கிக்கலாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் அடையலாம். ஆனா இந்த நினைக்கிறது எல்லாம் நீங்க அடைஞ்சாலும் எத்தனை நாள் அதை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? ரொம்ப கவனமா இருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு வாலிப தம்பிக்கு ஆண்டவர் பேசுறாரு, தங்கச்சிக்கு பேசுறாரு. நீ அடம் முடிக்கிற, எனக்கு இவன் தான் வேணும், எனக்கு இவ தான் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இது இல்லைன்னா நான் போக மாட்டேன், இது இல்லைன்னா நான் இப்படி செய்ய மாட்டேன். ஒன்று நீங்க நினைச்சு பாருங்க, அதே காரியத்தை எத்தனை நாள் உங்கள்கிட்ட நீங்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? சில பொருளை அடம் பிடிச்சு வாங்குறது உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு ஆபத்து வராது, நஷ்டம் வராது. ஆனா சில காரியத்தை அடம் பிடிச்சு இது எனக்கு வேணும், எத்தனை பேர் சொல்லியும் கேட்காம, அம்மா சொல்லி கேட்காம, அப்பா சொல்லி கேட்காம, பாஸ்டர் சொல்லி கேட்காம இது எனக்கு வேணும்னு அடம் பிடிச்ச எத்தனையோ பேரு இன்னைக்கு வெட்கப்பட்டு அதன் நிமித்தமாய் வந்திருக்கிற விளைவை சந்திக்கிறது என்னுடைய கண்ணால பாக்குறேன்ப்பா, கண்ணால பாக்குறேன்ப்பா. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் கேட்கறதல்ல ஆண்டவரே, நீங்க ஆசைப்படுறது, நீங்க விருப்பப்படுறது, உங்க சித்தத்தின்படி, எங்க அம்மா அப்பாவுடைய சித்தத்தின்படி இது எனக்கு வேணும்னு சொன்னா, இது எனக்கு வேணும், நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க இந்த மாதிரி என்னைக்கு நீங்க பேசி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குறீங்களோ, நிச்சயமா இன்னைக்கு இல்லைன்னாலும் உங்களுடைய எதிர்காலம் அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அடங்கி இருக்கும். சிலர் அம்மாவை கைக்குள்ள அம்மாவை மிரட்டினா போதும், சிலருக்கு அப்பாவை மிரட்டினா போதும், அவ்வளவுதான், நீ எடுத்துக்கப்பா, நீ வாங்கிக்கப்பா, நீ எடுத்துக்கப்பா, நீ வாங்கிக்கப்பா. அது பென்சிலுக்கு ஓகே, பெண்ணுக்கு ஓகே, சில பொருட்களுக்கு ஓகே. ஆனா உங்க லைஃப் இந்த ஜபத்துல இருக்கிற இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு இவதான் வேணும், இதுதான் வேணும். நீங்க பைபிள்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள்ல நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். நியாயாதிபதிகள்ல வாசிக்கும் போது சிம்சோன் அவங்க அம்மா அப்பாட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் அந்த ஊர்ல போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று கேட்டான். உடனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது உனக்கு வேணாப்பா, இது உனக்கு வேணாம், நீ சின்ன வயதிலிருந்தே நீ நசரேயனாக அழைக்கப்பட்டிருக்கிறவன், உனக்கு அது தேவையில்லை, நீ அதை செய்யக்கூடாது. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த பெண்ணையே நான் கொல்ல வேண்டும், அந்த பெண்ணையே நான் கொல்ல வேண்டும். தன்னுடைய தாய் தகப்பனை எதிர்த்து எனக்கு இது வேணும், இது வேணும். எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்கல. கடைசியில அந்த பிள்ளைய போய் மேரேஜ் பண்ணிட்டான், அந்த பொண்ணுட்டு அவன் போயிட்டான். ஆனா எத்தனை நாள் குடும்பம் நடத்தினா, இல்ல எத்தனை நாள் அவனுடைய வாழ்க்கை போயிருச்சு. தன்னுடைய அந்த ஒண்ணுல ஆரம்பிச்சான் பாருங்க, ஒரு அடம் பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு அகைன் கடைசியில தெளிலாளர்கிட்ட போய் அங்கேயும் போய்
ஆண்டவர் எத்தனையோ தடுத்ததுக்கு அப்புறமும் இல்ல 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 நான் மாத்திடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், நான் அதை திருப்பிடுவேன். ஒண்ணு நீ மட்டும் நினைச்சுக்கப்பா, நான் இவனை மாத்திடுவேன், நான் இவனை திருத்திடுவேன், நான் இந்த விஷயத்தை சரி பண்ணுவேன்னு உங்க மனசுல நீங்க நினைக்காதீங்க. நீங்க திருத்த முடியாது, நீங்க மாற்ற முடியாது. அதே போல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நடந்துக்கிறது உண்மை இல்லைன்னு மட்டும் தெரியுங்க. உங்க முன்னாடி நடக்கிற எல்லா மனிதர்களும் உண்மை இல்லை. அந்த பொண்ணு உண்மை இல்லப்பா, அந்த பையன் உண்மை இல்லப்பா, கண்டிப்பா உண்மை இல்லப்பா. நீங்க பார்த்தது கொஞ்சம், நீங்க பார்த்தது ஒரு பக்கம். ஆனா அந்த பொண்ணுக்கு பார்க்காத ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த பையனுக்கு பார்க்காத ஒரு பகுதி இருக்குது. எல்லாருமே எல்லா பிள்ளைகிட்டையும் எல்லா பையனிடத்திலையும் உண்மையை 100% சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், கேர்ள்ஸை பார்த்து கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு பாய்கிட்ட பேசுறீங்கன்னு வைங்களேன், அந்த பாய்கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொல்லிடுவீங்களாப்பா? சொல்ல முடியுமா உங்களால? இல்ல தம்பிங்க சொல்ல முடியுமா? நீங்களே இந்த மாதிரி நிறைய விஷயத்தை மறைக்கும் போது உங்களை யாராவது ஒருத்தர் இப்படி கேட்கும் போது அவங்க எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்க அவ்வளவு தூரம் எப்படி உங்களால நம்ப முடியுது? எப்படி நீங்க நம்புறீங்க? ஒரு பர்சனை எப்படி நம்புறீங்க? உங்களுடைய நம்பிக்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இன்னைக்கு இந்த பாட்டு பாடும்போதே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இல்ல 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 இல்ல, எனக்கு இஷ்டமானது அல்ல, எனக்கு பிரியமானது அல்ல. நீங்க ஆண்டவருக்காக கர்த்தர் ஒருவேளை இந்த காரியத்திற்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது நீங்க காத்துருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு தர்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப மகிமையா இருக்கும்பா, ரொம்ப மகிமையா இருக்கும். நீங்க பாப்பீங்க, அதை நீங்க பாப்பீங்க. இந்த ஜெபத்துல யார் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட டைரக்டா கர்த்தர் என்கவுண்ட் பண்றாரு. கர்த்தர் டைரக்டா உங்ககிட்ட பேசுறாரு. இல்ல பாப்பா, இல்ல மகன், வேண்டாம் வேண்டாம், உன்னுடைய அடம் பிடிக்காத, இதுதான் எனக்கு வேணும்னு நினைக்காத. நீ மண்ணுக்காக ஆசைப்படுற, நீ மண்ணுக்காக ஆசைப்படுற. உன் கண்ணுக்கு முன்னாடி அது மாளிகையா தெரியுது, உன் கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நான் உனக்காக வச்சிருக்கிறது மண் இல்ல. கர்த்தர் நிறைய பேருக்கு மாணிக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை ரொம்ப உயர்வாக தெரிவிக்க போறாரு. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, உங்க அம்மா அப்பா நினைக்கிறது மாதிரி இல்ல, ரொம்ப பெருசா வச்சிருக்கிறாரு. ஆனா சாத்தான் அதை அறிஞ்சு கொண்டு, சத்துரு அறிஞ்சு கொண்டு உன்னை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான். உன்னை தாயின் கருவிலே உருவாகும் போது அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா உங்க அப்பாவுடைய ஜெபம் உன்னை காப்பாத்திருச்சு, உங்க அம்மாவுடைய ஜெபம் உன்னை காப்பாத்திருச்சு, என்னமோ ஆண்டவர் மேல வச்ச கிருபை உன்னை காப்பாத்திருச்சு. இப்பவும் சத்துரு எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நீ ஒன்னே ஒன்று மட்டும் நீ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடு. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவுடைய சித்தம் மட்டும்தான் நடக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எதுல ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சில காரியத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடம் பிடிக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீ அடம் பிடிச்சிடாத. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்ல, கையை கொடுத்து சொல்லுங்க, நீ அடம் பிடிச்சிடாத. நல்லா சொல்ல, நல்லா சத்தமாக வரட்டும் பார்க்கலாமே. அப்படி சத்தம் கேட்கணும். நான் நீ வந்து அடம் பிடிச்சிடாத. யாருக்கு ஒப்பு கொடு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாம் அந்த பாட்டை சேர்ந்து நம்புங்கப்பா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி ஆண்டவரே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. பாடும். காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. இப்ப சொல்லுங்க, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப கைய மேல தட்டி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சத்தமா பாடுங்க பார்க்கலாம். எஸ், அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா முழு பலத்தோடு, உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும்,
சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், நானும் பார்க்கணும். சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை சத்தமா நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே முழு சத்தமா நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. இப்போ இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிற என் வாலிப தம்பிய நம்புங்கப்பா, தங்கச்சிய நம்புங்கப்பா. அவனை அழிக்கிறதுக்கு பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். எப்படியாவது அவனுக்குள்ள சந்தேகத்தை விதைச்சு எப்படியாவது உங்களை விட்டு பிரிச்சிடணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா இந்த வாலிபர் கூட்டத்துல உங்க வல்லமை என் பிள்ளை மேல, ஆண்டவரே என் பிள்ளை தலை மேல வைக்கப்பட்டு இன்னும் ஒரு டைம் நம்புங்கப்பா. எத்தனையோ பேர் நம்புற நம்பிக்கையை என் பிள்ளை தவற விட்டாச்சு, எத்தனையோ நம்பிக்கையை தவற விட்டாச்சு. ஆனா இப்போ நான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே ஜெபம் பண்றேன், இன்னொரு டைம் என் பிள்ளைய நம்புங்க ஆண்டவரே. கேளுங்க, கையை உயர்த்தி நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம், அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஸோ நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மிடத்துல நிறைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்துல பேசணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ரொம்ப மறக்கக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னார், இனியும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, நான் அடம் பிடிச்சில்ல. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு வந்து லேண்டு விற்ற ஒரு பணம் வருது ஒரு பையனுக்கு. அந்த பணம் வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, வேலைக்கெல்லாம் போவே இல்லை. அவங்க அப்பாவிட்ட போய் கேட்குறான், எனக்கு ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும்னு கேட்குறான். அது 4.5 லட்சம் ரூபா அந்த பைக்கு. 4.5 லட்சம் ரூபா பைக் வாங்கணும்னு சொன்னால் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏப்பா இது வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் சேமித்த சொத்து, இதை விற்று உனக்கு 4.5 லட்சத்துக்கு ஒரு கார் வேணா வாங்கிக்கோ அப்படின்னா, இல்லை எனக்கு கேடிஎம் பைக் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். இது நடந்த சம்பவம். உங்களுக்கு நீங்கள் அப்படி பாருங்க, நீங்கள் கவனமாக அதை கவனிச்சுங்க. அந்த 4.5 லட்சம் ரூபா பைக்கை போய் வாங்கிட்டு 300 கிலோமீட்டர் ஓட்டினான். 300 கிலோமீட்டர் ஓட்டி திரும்ப வந்து ஒரு ஃப்ரெண்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது வேகமாக ஓட்டி அந்த வண்டியை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். அவன் இறந்துட்டான், அந்த பையன் இறந்துட்டான். அவனுடைய அம்மா அப்பா அப்படியே அழுறாங்க, என் பிள்ளைய கொண்டு போய் நீ கொன்னுட்டியடா. தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டான். இப்போ அந்த வண்டி வந்து ஃபுல்லாக கேஸ் ஆயிடுச்சு. சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வண்டி வந்து வெறும் 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த வண்டி 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கிறான். அவனோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ சொல்லியும் வந்து என்ன பண்ணலைன்னா கேட்கவே இல்லை. மகன் பைக்கு போனது கூட பரவாயில்லப்பா, பணம் போனது கூட பரவாயில்லப்பா, சரி ஓகே பணம் போச்சா நீ திரும்பி சம்பாரிச்சிடலாம், இது ஒரு பைக் போச்சா திரும்பி உனக்கு பைக் வாங்கலாம், அதை கூட நான் சொல்ல. ஆனா சிலர் அடம் பிடிக்கிறது வாழ்க்கையே போச்சுன்னா பணத்தை உங்க அப்பாட்ட இதை அடம் பிடிச்சி ட்ரெஸ் வாங்கிட்ட சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் நிறைய அப்பாங்க வந்து பிள்ளைங்க வந்து நீங்க அடம் பிடிச்சி ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு எல்லாம் வைக்கல. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ ட்ரெஸ் எடுக்கணும்னா நிறைய பேர் எடுத்து கொடுத்துறாங்க. இந்த போன் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா 1 வருஷம் ஆச்சுன்னா வாங்கி கொடுத்துட போறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி அடம் பிடிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை நிறைய பேரண்ட்ஸ் விடுறதே இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு அப்படி. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய அடம் பிடிக்கிறதுனால நீ வந்து எனக்கு இது கண்டிப்பா வேணும், நான் இதை விட மாட்டேன், எனக்கு அடைஞ்சே தீரணும், எனக்கு வாங்கியே ஆகணும், இவதான் எத்தனையோ பேர் சொல்லி 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 உனக்கு முன்னாடி அவ்வளோ காரியம் இருக்குது. வேணாப்பா இப்படி ஆயிரும்பா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் மாத்திக்குவேன், நான் சரி செய்துக்குவேன்,
அப்படின்னு நினைச்சு ஒரு காரியத்திற்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரை அடம்பிடிச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா வார்ன் பண்றாரு. உனக்கு முன்னாடி வந்து கர்த்தர் நின்னு சொல்றாரு, என்ன உனக்காக தான்ப்பா கொண்டு வந்தாரு, உனக்காக தான்ப்பா கொண்டு வந்தாரு, வேணாப்பா வேணாப்பா, நீ இதை இழந்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபே போயிருச்சு, நீ திரும்பி எழும்பவே முடியாது, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியாது. நீ இது ஒண்ணுக்காக 1000 இழந்துராத. நீ 1000ங்களுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய ஆளு, நீ 10,000ங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆளு. ஆனா பிசாசு வந்து இந்த ஒன்ன மட்டும் உனக்கு பெருசா காமிச்சு அந்த 1000த்தையும் மறைச்சிருவான். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்னாடி இல்ல, ஒரு 1000கணக்கான நம்பிக்கை உனக்கு முன்னாடி இருக்குது, உன்னுடைய ஃபியூச்சர் ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக அந்த 1000த்தை இழந்துராதேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்கு முன்னாடி நின்று அங்கலாய்க்கிறத நான் பார்க்கிறேன். உன்னை விழக்கூடாதுன்னு உங்க அம்மா அப்பா எவ்வளவு உன் மேல பாசமாய் கெஞ்சுறாங்களோ, அதே போல உன்னையும் என்னையும் நேசிக்கிற ஆவியானவர் வந்து முன்னாடி நின்று வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தடுத்து நிறுத்திட்டே இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் வேணான்றாங்க, நீ எங்க போனாலும் இதை பண்ணாதேன்றாங்க. நீ எப்ப இது நினைச்சாலுமே அதுக்கு ஒரு தடை வருது. அதுக்கு ஒரு தடை வருதுனாலே ஆண்டவர் ஏதோ உங்ககிட்ட பேசுறதுக்கு விரும்புகிறார். சிம்சோனை பார்த்த ஆண்டவர் பல முறை சொல்லிட்டாரு, எப்பா இல்லப்பா, இது ஒண்ணு இல்லப்பா, இது ஒண்ணு இல்லப்பா, வேண்டாப்பா, எந்திரிப்பா, போப்பா, இந்த இடத்துல இருக்காதப்பா, இது உனக்கு பெரிய பின் விளைவுப்பா. ஆனா அவனுடைய மனசுல ஒண்ணு இல்ல 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 இல்ல. கர்த்தர் எத்தனை எச்சரிப்பு கொடுத்தோம், ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு சிம்சோன் அங்கேயே இருந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டுருச்சுல்ல. நான் ஒரு எச்சரிப்பை தரேன், எத்தனையோ தூரம் ஆண்டவர் பேசியும் எவ்வளோ தூரம் ஒன்று அந்த இடத்துல இருந்து எடுக்க பார்த்தும் இன்னும் உங்களுடைய இருதயத்தை நீங்க கடினப்படுத்திட்டே இருந்துட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சிலருடைய வாழ்க்கை ஒரு கொக்கில தான்ப்பா நின்றுட்டு இருக்குது, ஒரு அந்தரத்தில் தான் நின்றுட்டு இருக்குப்பா. ஆனா சில நேரத்தில் அது போயிடுச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப காப்பாற்றவே முடியாது. ஸோ இந்த வாலிபர் கூட்டத்தில் நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக நம்பர் 1, ஆண்டவரே நான் உங்களிடத்தில் தனியாக நீங்கள் என்னை ஆற்றணும், நீங்கள் என்னை தேற்றணும், நீங்கள் என் காயம் கட்டணும், நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரட்டும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே நான் இனி அடம் பிடிக்க மாட்டேன், எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன் அதனுடைய முடிவு ரொம்ப வெற்றியா இருக்கும். வேதத்துல இந்த அம்னோன் அப்படின்ற மனுஷனுடைய சம்பவத்தை மறந்துடவே முடியாது. தன்னுடைய சொந்த தங்கச்சி ஆகிய தாமாரை வந்து கற்பழிக்கிறான் பாருங்களேன் இந்த அம்னோன். அப்போ இந்த அம்னோனை பார்த்து அந்த தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றா, அவசரப்படாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்பாட்ட பேசுவோம், அப்பாட்ட பேசிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, நான் உன்னை கல்யாணம் பண்றேன். ஆனா அம்னோன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த கதையெல்லாம் வேணாம், எனக்கு இப்பவே நடக்கணும், எனக்கு இப்பவே அனுபவிக்கணும், எனக்கு இப்பவே பண்ணணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமாப்பா? நல்லா கவனிச்சுக்கோ, உன்னை காலத்திற்கு முன்னாடி அவசரப்படுத்துகிறவன் தான் பிசாசு. நீ விட்டுறாத, அந்த டைமே இப்ப இல்ல, அதுவே இல்லை, இப்போ அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீ லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, இப்போ நீ சாட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, இப்போ உன்னுடைய அன்பை வேற எதுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லப்பா. இப்போ என்ன டைமுப்பா, இப்போ என்ன நேரம், நீ இப்போ என்ன செய்யணும்? இப்போ நீ ஒன்று நினைச்சுக்கங்க, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன செய்யணும்? இந்த டைமை, இந்த நேரத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த வயசை யாரோ ஒருத்தருக்காக நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் என்ன நினைக்கிறீங்க? 24 வயசு வரைக்கும், 23 வயசு வரைக்கும் ஒரு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வாலி பையன் சுத்தி திரிஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் பின்னாடியே சுத்தி, அது யாரா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், ஒரு வீட்டுக்கு பின்னாடியே நீ சுத்திட்டு இருந்தா உன்னுடைய 24 வயசு தாண்டதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை என்ன? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க போறது இல்லை, அந்த குடும்பத்துல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க என்ன சொத்தை எழுதி உனக்கு தர போறாங்களா, இல்லைன்னா உனக்கு பணத்தை எழுதி தர போறாங்களா? கிடையவே கிடையாது. என்ன அழுகையா இருக்குங்க, வருத்தமா இருக்கு மகன்.
வாலிப தம்பி அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவ்வளவு நல்ல பலம் உள்ள ஒரு வாலிப பையன் 22 வயசுல ஒண்ணுமே பண்ணாம படிப்பும் இல்லை, அவனுக்கு படிக்கல, காலேஜுக்கு போல, வேலைக்கு போல, எதுவுமே போகாம ஒரு வீட்டுக்கு பின்னாடியே சுத்தி திரிஞ்சா அந்த வீட்டுக்கு மீன் வாங்குறதுக்கும், அந்த வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்கும், அந்த வீட்டுக்கு தண்ணியில பைப்ல தண்ணி வருதான்னு பாக்குறதுக்கும். நான் சொல்றேன், உனக்கு ஒரு எதிர்காலம்ன்றது ஒண்ணு இல்ல, உனக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இல்ல. எத்தனை வருஷம், எத்தனை நாள் சாட் பண்ணிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் காலை என்ன முடிவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? என்ன லாபம்? உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அதுல என்ன கிடைக்க போகுது? இதுக்கு வெளியில சுத்திட்டே திரும்பும் போது அத்தனை பேர் அசிங்கமா பேசுறாங்க. என்னப்பா ஒரு வாலிப பையன் இப்படி இருக்க, அம்மாவுக்கு ஒரு உதவி, அம்மா தண்ணி எடுத்து கேட்டா தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது, அப்பா அங்க போயிட்டு வர சொன்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா பக்கத்து வீட்டுல மட்டும் அவங்க கேட்டா மட்டும் அந்த ஆன்டி கேட்டா, அந்த அங்கிள் கேட்டா, அந்த பொண்ணு கேட்டா. இல்லை, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் என்ன? கொஞ்சமாவது உன்னுடைய மனசுல யோசிக்கணும் இல்லப்பா. நான் உன் மேல வெறுப்போ இல்ல உன் மேல எந்த கஷ்டமோ, நீ இப்படி இருக்கன்னு உன்னை ஸ்ட்ரிக்டா நான் உன்னை திட்டுற அப்படி இல்லை. நான் ரொம்ப ஆதங்கத்தோட, ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்கிறேன்ப்பா, அப்படி சொல்றேன்ப்பா. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவ்வளவு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தும் இன்னும் நீ அதுக்கு பின்னாடியே சுத்தி திரிஞ்சா சொல்றேன். இப்ப சொல்லுங்க, எதுவுமே இல்லாம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு நீ சுத்தி திரிறல்ல, அவன் கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் உடனே போயாச்சு. எங்க மச்சான் இருக்கிறா, எங்க மாமா இருக்கிற, வரேன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்ப சொல்லு, இந்த 22 இயர்ஸ்ல, 20 இயர்ஸ்ல, 24 இயர்ஸ்ல இத்தனை நேரத்தையும் உன்னுடைய நண்பனுக்காக நீ செலவு பண்ணிட்டு நீ அடுத்து என்ன பண்ண போற? என்ன? அவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்குப்பா, அவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குப்பா, அவங்க அப்பா அவனுக்கு கடை வாங்கி கொடுப்பாரு, அவங்க அப்பா அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சு கொடுப்பாரு, அவனுக்கு என்னமோ இருக்குது. அவன் பொய் சொல்லியாவது பிழைப்பான், விட்டுரு. அவன் திருடியாவது பிழைச்சிருவான்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நீங்க செலவு பண்ணுகிற நேரத்தை குறித்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு வாலிப தம்பிக்கு, தங்கச்சிக்கு ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துட்டேன்னா அந்த இடத்துல நீ முகாந்திரம் இல்லாம நீ இருக்கக்கூடாது. காரணம் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. காரணம் இல்லாம நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, எதிர்காலமே இல்லாம ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலன்னா, பயனே இல்லாம ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், உன்னை எத்தனை பேர் புஷ் பண்ணி உன்னை நல்லா வரணும்னு நினைச்சாலும் நல்லா இருக்க முடியாது. அதே நேரத்தில் உனக்கு ஒரு எச்சரிப்பை தருவேன். கொஞ்ச நாள் தாண்டறதுக்கு பிற்பாடு நீ எதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேனேன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வேண்டாம், நீ செலவு பண்ணுகிற நேரத்தை குறித்து ஜாக்கிரதை. சும்மா சேட்டிங் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தா கூட வந்து நிற்கும் தெரியுமா? நாளைக்கு வந்து நிற்கும். நாளைக்கு இன்னொரு மனுஷனை கல்யாணம் பண்ணும்போது உன் மனசு வந்து உறுத்தும், உனக்கு வருத்தமா இருக்கும். யாருக்கு முன்னாடியாவது நான் இப்படி பண்ணல அப்படின்ற சாட்சியா போய் நிற்க முடியாது. அதனால இன்றைக்கு இந்த அம்னோன் எத்தனையோ சொல்லி கூட காலத்துக்கு நான் செய்வேன், எனக்கு வேணும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கன் சாகிறது போல அந்த மனுஷன் செத்துட்டான்ல. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு அடமெண்ட், இது எனக்கு வேணும். தப்பான விஷயத்தை கையில பிடிச்சிட்டு இதுல நான் செய்வேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தரிடத்துல, பாஸ்டர் எங்கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, நான் தான் அப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்றேன், நான் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றேன், நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அங்கிள், நான் இந்த இடத்துல போயிருக்க கூடாது, நான் இந்த மாதிரி சேட் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பா நான் தான், அது என் கூட தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே தயவு செய்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரே ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எங்க போனாலும் நான் என்ன செஞ்சாலும் அதுல கண்டிப்பாக என் இருதயத்துல என்ன இருக்கணும்னா, எதுக்கு செய்யற, இதுல உனக்கு என்ன லாபம், இதுல உனக்கு என்ன எதிர்காலம்? பிசாசு வேற ஒன்றும் இல்லை,
உங்களுடைய இந்த உலகத்திலேயே பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ போறது ஒரு 85 வயசுன்னு வச்சுங்களேன். இந்த 85 வயசுல 40 வயசை அவன் திருடிட்டானாலே போதும்பா, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. 10 வருஷத்தை திருடிட்டானாலே போதும்பா, உன்னுடைய பெலன் இருக்கிற நேரத்தில் உன்னை திருடிட்டானாலே போதும்பா, போதும், அவ்வளவுதான். சரி, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் எல்லாம் அப்ப சொல்லுவேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் 80 வயசு வரைக்கும் வெயிட் தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு 20 வயசுல தூக்குன வெயிட்டை 40 வயசுல தூக்காம இருக்கும் போதுதான் தெரியுது, ஓ நமக்கு ஏஜ் ஆகுது போல தெரியுது, நம்முடைய உடம்பு டவுன் ஆகுது போல தெரியுதுன்னு இப்ப எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பிரகாசிக்க வேண்டிய, வெற்றியா இருக்க வேண்டிய, ஸ்பீடா இருக்க வேண்டிய அந்த நேரத்தை பிசாசு திருடிட்டான்னா அதுக்கப்புறம் சக்க மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. உன்னுடைய நாரிச்சத்தெல்லாம் எடுக்கப்பட்டுட்டு வெறும் சக்கையா பிழிஞ்சு போட்டதுக்கு பிற்பாடு நிச்சயமா மகளே மகனே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் 3ஆவதாக உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நேரத்துல, இந்த வயசுல, இப்போ இது தேவை இல்லை. இந்த நாள்ல, இந்த வயசுல, இப்போ இது தேவை இல்லை. இந்த நாள்ல, இப்போ இந்த வயசுல இது தேவை. ஒருவேளை நான் சொல்றது உனக்கு கிண்டலா கூட இருக்கலாம், கிண்டலா கூட இருக்கலாம், நீ நக்கல் கூட பண்ணலாம், நீ ஒருவேளை கேவலமா கூட பார்க்கலாம். வேற வேலை இல்லையா உமக்கு, நீ பாஸ்டர் தானே, அப்படித்தானே பேசுவீங்க, நீ வேற என்ன சொல்ல போறீங்க. ஆனா ஒண்ணு, நான் உன்னை நான் கோச்சுக்கல, கண்டிப்பா கோச்சுக்க மாட்டேன். ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் கோச்சுக்கல. நீங்க அப்படி ஒருவேளை சொன்னா கூட கோச்சுக்க மாட்டாங்க. இவங்க வேற வேலை இல்லை நினைச்சா கூட அவ்வளவுதான் உண்மை. நாங்க அதை சொல்லித்தான். ஆனா ஒண்ணு, ஒரு நாள் நான் இந்த மாதிரி போதகர் சொல்றதை கேட்காம விட்டேனே, கொஞ்சம் கீழ்படிச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சுக்கல அப்படின்ற ஒரு நாள் நீ நின்ற கூடாது இல்ல. அதனாலதான் ஆவியானவர் திரும்ப திரும்ப அவங்க கூட பேசுறாரு. நீ இன்னைக்கே, இது யாருக்காகவும் இல்லப்பா, நீ நல்லா இருந்து நீ என்னப்பா எனக்கு பண்ண போற, என்னப்பா செய்ய போற, ஒண்ணுமே கிடையாதுப்பா. நாளைக்கு பாஸ்டர் நீங்க அப்படி சொன்னீங்க, நாங்க நல்லா அப்படி கிடையாது, அதெல்லாம் சொல்ல போறதே இல்லை. எதுக்காக அப்படின்னா, உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காக. சோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. தேவையில்லாம உங்க போன்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. நீ யார வேணாலும் இருக்கலாம்ப்பா, இல்ல அதை இதோட விட்டுங்க. நீங்க ஒரு சிலர் வேளை குற்றப்படுத்தலாம். என்ன குற்றப்படுத்தலாம் அப்படின்னா, அவளே இப்படி இருக்கா, அவனே இப்படி இருக்கிறா. நான் சொல்றேன், அவனை மாதிரியா வாழ போறீங்க, அவளை மாதிரியே இன்னொருத்தரை பார்க்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ வெற்றியை அடைய முடியாது. உனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் விழுந்துட்டே இருப்பாங்க, உனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் பின்மாறிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை விழுந்து போற யாரையுமே பார்க்க கூடாது. யாரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தையும் எனக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தரையும் மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, சுற்றி இருக்கிற மனிதர்களை நீங்க பார்த்துட்டீங்க, சுற்றி விழுந்து போறவங்களை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால நிற்கவே முடியாது. உங்களுக்கு டாஸ்க் எங்க பிசாசு வச்சிருப்பான் தெரியுமா? அங்கதான் வச்சிருப்பான். ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வருகிற பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு பச்சை இறைச்சி அல்லாமல் வேற இறைச்சி வாங்க மாட்டோம்னு வலுக்கட்டாயமா அந்த குறடு வச்சு 3 குறடுள்ள ஆயுதத்தை வச்சு குத்தி எடுத்தாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள். ஏலி யார் அப்படின்னா, அவன் ஆசாரியன். அந்த தேவாலயத்தில் வருகிற அத்தனை பேருக்கு அவன் திறப்புல நிக்கிறவன் ஆசாரியன். அவனுடைய பிள்ளைங்க மோசமா நிற்கும் போது அங்கே வளர்ந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட நடந்தான். தனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தவறான முன் உதாரணங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கையை அவங்கள பார்த்து நான் வாழ மாட்டேன், நான் என் வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்தவன் தான். அதனாலதான் தான் முதல் பேர் சபை வரைக்கும் கத்துறவனை பெரிய தீர்க்கதரிசியா மாத்தினாரு. இன்னொருத்தரை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சொல்றேன், நாளைக்கு அவர்களை விட மோசமான ஒரு நிலைமையில நீங்க நிற்பீங்க. அதனால அவங்களுக்காக அல்ல, உங்க அம்மா அப்பா திட்டும் போது கூட நிறைய பேர் யாரை திட்ட சொல்லுங்க, அவள்கிட்ட போய் சொல்லு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவனே இப்படி இருக்கிறான், இவனே இப்படி இருக்கிறான்,
இவனே இப்படி இருக்கான், என்ன அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க நல்லா இருந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க? கிடையாது. நான் என்ன முடிவு எடுக்கணும்னா ஒரே ஒரு முடிவு தான், என்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தரை பார்த்தல்ல, என்னுடைய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற விஷனை பார்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை சேர்ந்து சத்தமா. நம்புங்கப்பா என்ன உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். அப்படியே கைகளை மேல தட்டி சொல்லுங்க. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். அப்படியே கொஞ்சம் சத்தமா பாடி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன. எஸ், அப்படிதான் அப்படிதான். ஆமே, ஆராதிப்பேன். சோ வாலிப தம்பிங்களுடைய சத்தம் இன்னும் கொஞ்சம் உயரட்டும். நம்புங்கப்பா மகன், நீ நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆராதிப்பேன் உம்மை. இன்னொரு விஷயம் கூட, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. அப்பா இந்த வார்த்தையை கேளுங்கப்பா, உங்க வார்த்தையை கேளுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா. தம்பிங்களுடைய சத்தம் இன்னும் கொஞ்சம் அப்படியே உயரட்டுமே. உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். ஓ ஹalleluya. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தாருங்க. என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கர்த்தர் தாரும். என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கர்த்தர் தாரும். இந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இதை வஞ்சிப்பதற்கு பிசாசுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துறாதீங்க. நீங்கள் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக அதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 1 hour, இப்போ பாருங்களேன், இந்த சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் உட்காருங்கல்ல, இந்த 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு கூட ஒரு பலன் வேணும்.
நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு எதுவுமே கேட்காம, எதுவுமே உங்க காதுக்குள்ள போகாம நீங்க அப்படியே வெறுமையா திரும்பி போனீங்கன்னா இந்த டைமை நீங்க செலவு பண்ணதுக்கு எந்த அது வேஸ்ட், அவ்வளவுதான். அது பிரயோஜனமே இல்லை. நீங்க தேவாலயத்துல வந்தா கூட எப்படி இருக்கணும்னா, இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க பாருங்களேன், நீங்க ஜாலியா இருங்க, தப்புன்னு சொல்லல, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆனா உங்களுடைய லைஃபே ஒன்றும் இல்லாம போகிற அளவிற்கு எந்த இடத்துலையும் நேரத்தை பாருங்க. சிலர் வந்து நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அவங்களுடைய படிப்பு அப்படியே டவுன் ஆகும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும். எல்லாம் உங்களுக்கு வேற, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே மறக்க பண்ணிட்டு இந்த ஒண்ணு மட்டும், அந்த ஒன்றை மட்டும் நீங்க பார்க்கறது மாதிரி உங்க கான்சென்ட்ரேஷன் திரும்பிட்டு இருக்குதா, நீ ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு இருக்கிற, நீ ரொம்ப ஆபத்தா போயிட்டு இருக்கிற. பாஸ்டர் வேற எதுலையுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நீங்க எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். அதுகிட்ட பேசணும், அங்க திருப்திப்படுத்தணும், அங்க கூட இருக்கணும், அதுதான் என்னுடைய ஞாபகம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ள யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு, வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையினுடைய தீமை. வேதத்துல வந்து தாவீது வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப நல்ல மனுஷன். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். தாவீதா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் தாவீதிற்கு நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். தேவனோட ரொம்ப நடந்த மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில நிறைய தவறல்ல. ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணும். நிறைய பேர் பாத்தீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, எந்த தப்புமே, சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு அழுக்கு இருந்தா போதும்பா. ஒரு டம்ளர்ல வந்து எல்லாமே நல்ல தண்ணி தான், நல்ல பால் தான். அதுல வந்து ஒரு துளி விஷம் விழுந்தா கூட அந்த பால் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இல்ல அவ்வளவுதான், ஒரு துளி விஷம் தானே, இவ்வளவு பால் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒண்ணு தான் இருக்காங்க. இது ஒண்ணு மட்டும் பாஸ்டர், இது ஒண்ணு மட்டும், இதுல ஒண்ணு மட்டும் தான். ஆனா உங்களுடைய டார்கெட் இல்லைன்னா உங்களை ஆண்டவர் சோதிக்கிறது, உங்களை பரீட்சை பார்க்கிற ஒண்ணு அதுதான் இருக்கலாம். அதுதான் ஆண்டவர், அந்த ஒண்ணுல தான் ஆண்டவர் உங்களை பரீட்சை பார்க்கிறாரு. அது ஒண்ணுதான் உங்களுக்கு சோதனை, அது ஒண்ணுதான் உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கிறத நிர்ணயிக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பரீட்சை. அந்த ஒண்ணுதான். நீங்க அந்த ஒண்ணுல மட்டும் தோற்றுட்டு மற்ற எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிச்சிட முடியாது. மற்ற எல்லாத்துலயுமே ஜெயித்தும் அந்த ஒண்ணே ஒண்ணு உங்களுக்குரியதிலே நீங்கள் தோற்று போவீர்கள். ஆனால் நிச்சயமா சொல்றேன், உங்களால நல்ல ஒரு வெற்றி உள்ள எதிர்காலத்தை பண்ண முடியாது. இந்த தாவீது வந்து எல்லாத்துலயும் இவ்வளவு வெற்றியாய் வாழ்ந்தவன், அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுல மட்டும்தான். இப்போ ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது வந்து என்ன பண்ணான்னா வேதம் சொல்லுது, அவன் வந்து அங்கே இருந்துட்டானாமா. நீங்க அந்த வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, 2 சாமுவேல்ல இருக்குது, அவன் சாயங்கால நேரத்துல தூங்கி படுக்கையை விட்டு எழுந்து, எப்போ சாயந்தர நேரத்துல படுக்கையை விட்டு எழுந்து. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ சாயந்தர நேரத்துல ஒரு ராஜா வந்து தூங்க முடியுமா? எப்படி தூங்க முடியும்? எத்தனை பொறுப்புகள். ஆனா எல்லாவற்றை விட்டு சாயந்தர நேரத்துல அவர் படுத்திருக்கிறாரு. இப்ப படுக்கையை விட்டு எழும்பி உப்பரிகைக்கு போறாரு. இப்போ ஒரு பாவத்துல விழுந்துறாரு, ஒரு தவறுக்குள்ள விழுந்துறாரு. இந்த ஒரு தவறு அடுத்தது அவர் எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து சும்மா இருந்ததுதான் ஃபர்ஸ்ட் தவறு. தன்னுடைய யுத்தத்திற்கு எல்லாரும் புறப்படும் போது புறப்படாம சோம்பேறித்தனமா இருந்த ஒரு தவறு அடுத்து எங்க கொண்டு போய் விடு தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்து அவரை வந்து தூக்கத்துக்கு கொண்டு போயிருது. அவர் படுக்க கூடாது, ஆனா படுக்க போறாரு. நம்பர் 3, அங்க இருந்து அவரை எழும்ப பண்ணி இப்ப மாடியில வந்து உலாத்துறதுக்கு போறாரு. நம்பர் 4, 4வது அவருடைய கண்ணு வந்து சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்க்குது. அங்க வந்து ஒரு அசுத்தத்தை அவர் பார்க்கிறாரு, தன்னுடைய கண்ணில் பார்க்கிறாரு. அடுத்து 6வது என்னன்னா, அந்த பார்த்த உடனே அதை அனுபவிக்கணும்னு அவருக்கு தோணுது. ஒரு சின்ன தவறிலே ஆரம்பித்த இந்த பிரச்சனை படிப்படியா அவரை கொண்டு போய், அதுவும் ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, கடைசியில் எங்க கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னா, அதோட நிக்கல. அந்த லேடி வீட்டுல இருந்து கூப்பிட்டாரு. அவர் வந்து மிஸ்டேக் நடந்துருச்சு, அவர் ஆண்டவர் விட்டு தூரம் போயாச்சு. இப்போ
தான் செய்த தவறை மறைக்கிறதுக்கு நினைக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, யுத்தத்தில் இருக்கிற இந்த பர்சேபாளுடைய கணவனாகிய உரியாவை வர சொல்றாரு. இந்த உரியா வராரு. இந்த உரியா வந்த உடனே எப்படியாவது இவனை வந்து தன்னுடைய சாவை எழுதியிருக்கு, அதை கொண்டு போய் எங்க கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா யோவாவிட்ட கொடுக்குறான். இந்த தாவீது ஒரு ஆடுக்காக பரிதபித்தவன், தான் வளர்த்தன ஒரு ஆடுக்காக சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சவன், தன்னுடைய உயிரே பணையம் வைத்து அந்த கரடியை பிளந்து அதனுடைய வாயிலிருந்து காப்பாத்தினவன், தனக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு ஒரு போர் வீரன் உரியா, ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு கள்ளங்கபடு இல்லாத நபர். அந்த நபர் செத்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? ஆமா ஆமா, யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது 4 பேர் சாவாங்க, 4 பேர் பிழைப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க மகா நீ ஏதாவது ஒரு காரியத்துல நீ அடிமை ஆயிட்ட அப்படின்னா உன் கேரக்டரை சேஞ்ச் பண்ணும், நீ குணத்துல மாற்றப்படுவ. பாருங்க, சில பிள்ளைங்க எல்லாம் கோவமே படமாட்டான். நிறைய பிள்ளைகளுக்கு இவங்க போய் சொல்லுவாங்க, உன் மம்மியை நீ காயப்படுத்த கூடாதுப்பா, உன் மம்மிட்ட நீ கோவப்படக்கூடாதுப்பா. நிறைய பிள்ளைங்க பாருங்க, அம்மா அப்பா மதர் டேஸ், இந்த உமன்ஸ் டேஸ் இல்லைன்னா இந்த ஃபாதர் டேஸ் எல்லாம் வரும்போது நிறைய பிள்ளைங்க அவ்வளோ சின்சியரா நடிப்பாங்க. என்ன காரணம்னா, எல்லாருடைய மம்மி டேடியை இருக்கிற மாதிரி என் மம்மி டேடியை நான் வைக்க மாட்டேன், என் மம்மி கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். அப்படியே அவ்வளோ தூரம் நல்ல பிள்ளைங்களா இருந்த பிள்ளைங்க இந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கினதுக்கு பிற்பாடு எவ்வளவு கேரக்டர். இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்க அம்மாவை எதுக்குப்பா காயப்படுத்தின? உங்க அப்பாவை எதுக்கு காயப்படுத்தின? உங்க அம்மா எதுக்கு கண்ணீர் வடிக்க வச்சாங்க? ஒரு நாள் நீயே வந்து எங்க மம்மியை காயப்படுத்த வைக்க கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த பிள்ளை நீ. மகனே, தயவு செய்து ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, நீ வந்து சீக்கிரமா வெளியே வந்துரு, நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துரு, நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருது. கொஞ்சமா உன்னை அப்படியே ஒரு லாஸ்ட் உன்னை ரொம்ப தூரத்துல கொண்டு போறான். உன் கேரக்டர் ஒன்னொன்னா மாறுது. திருடவே ஆரம்பிக்காத நிறைய பேர் அப்பாவனுடைய பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கேரக்டர் உன்னுடையது இல்லை, கோவப்படுறது உன்னுடைய கேரக்டர் இல்லை, எதிர்த்து பேசுறது உன்னுடைய கேரக்டர் இல்லை, உன்னுடைய கேரக்டர் இல்லை. நீ இப்படிப்பட்டவன் கிடையாது, நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா மாறி இப்போ தாவீது எங்க வரைக்கும் வந்துட்டாருன்னா, உரியாவை கொன்னதுக்கு பிற்பாடு அதை சந்தோஷப்படுறான், கொலையாளி ஆயிட்டான். அதற்கு பிறகு அந்த பத்சபேயாளை வந்து உரியாவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா எதை குறிச்சும் யோசிக்கல, அப்படியே அமைதியா அவர் பாட்டுக்கு ஒரு குற்ற மனசாட்சி கூட அவருக்கு வரல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு எண்ணம் கூட வரல. ஒரு நல்ல சேவகனை முன்னாடி நிக்க வச்சு இப்படி கொல்ல வச்சிட்டோமே, எந்த குற்ற மனசாட்சியும் அவனுக்கு வரல. ஆண்டவரோட நடந்த மனுஷன் இத்தனைக்கும். ஆனா ஒரு நாள் அவனுக்கு பிறக்கிற பிள்ளை வியாதியா இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புறாரு. அந்த ஊழியக்காரன் வந்து ஒரு கதையை சொல்றாரு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன், ஒரு ஏழை. பணக்காரனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு, ஏழைக்கு ஒரே ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு. அதை தன்னுடைய மடியில வளர்த்தனா, செல்லமா வளர்த்தனா. ஆனா இந்த பணக்காரனுடைய வீட்டுல ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சான். தனக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கும்போது அதுல ஒரு ஆடை எடுக்காம இந்த ஏழையினுடைய மடியில வளர்ந்த இந்த ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு சமைச்சு அவங்களுக்கு கொடுத்தான்னு சொன்ன உடனே இப்ப பழையது மாதிரி கோவம் வருது இவனுக்கு. தாவீதுக்கு கோவம் வந்து யாரவன் அவன் சாகணும், அவன் நாளத்தனையா திருப்பி கொடுக்கணும். உடனே ஊழியக்காரன் கையெண்டிட்டு சொல்றாரு, நீதாயா அந்த ஆளு. அந்த நிமிஷம் தான் தன்னுடைய குற்ற உணர்வு வருது. இவ்வளவு மோசமா நான் நடந்திருக்கிறேனே. ஒரே ஒரு அடிமைத்தனம் அவன் அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதற்கு பிறகு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, சத்துரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை கண்டிப்பா செத்துரும். அதனால சில நேரத்துல வந்து அடிமைத்தனத்துல ஃபர்ஸ்ட் இருக்கும்போதே நீங்க வெளியே வரல அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஆக்குபை பண்ணி உங்களை கடைசியில எங்க கொண்டு போய் விடுன்னே தெரியாது.
நீங்க எப்படி மாறுவீங்கன்னே தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் பேசுறாரு, பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படிதான் நான் ரொம்ப மோசமா இருக்கேன் பாஸ்டர், நான் ரொம்ப அடிக்டா இருக்கிறேன். நீங்க சொல்றதுக்கு 100% கர்த்தர் என் கூட பேசுறாரு. நான் ரொம்ப மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர், ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது. முதல்லலாம் ஆண்டவரை நான் ரொம்ப தேடுவேன் பாஸ்டர், இப்ப நான் அப்படி கிடையாது. இதுக்கு என்னைக்கு நான் அடிமையானேனோ, இது என்னைக்கு என் கையில வந்துச்சோ, கொஞ்சம் கொஞ்சமா என் கேரக்டரை ஃபுல்லா மாத்திச்சு பாஸ்டர். நான் ஃபீல் பண்றேன். நான் திரும்பி விடுறதுக்கு நான் விரும்புறேன், இன்னையோட அதை தூக்கி போடுறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை அப்படியே மேல உயர்த்திங்க. உங்க வலது கரத்தை மேல உயர்த்திங்க. இந்த செய்தி பேசி கொண்டு இருக்கும்போதே என்னமோ ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சுதான் மகனே இந்த இடத்துல கொண்டு வந்தார், மகளே அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த சத்தத்தை நீ கேட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய 100% திட்டம். யாரா இருந்தாலும் ஒருவேளை பெரியவங்க கூட இந்த சத்தத்தை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறார், கர்த்தர் உங்களோட பேசுறார். இது உன் கேரக்டரை மாத்திருப்பா, இது உன்னை பெரிய நஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருப்பா. சில நேரத்தில் இருக்கிற ஓட்டைகள் உனக்கு தெரியாது, முன்னாடி வாசல் மட்டும்தான் தெரியும், பின்னாடி வாசல் நிறைய இடத்துல உனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, வலிச்சா கூட பரவாயில்ல, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதற்கு நீர் வல்லவர், நீ எனக்கு என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. இல்ல நீங்க வெட்கமே படாதீங்க மகனே, நீ வெட்கமே படக்கூடாது. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லு, ஆண்டவரே எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதற்கு நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், வல்லவர், வல்லவர். மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத்தே. கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே இயேசு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், தேவனே அப்பா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரிய. அப்பா பார்த்து எல்லாரும் கேளுங்க, மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? சத்தமா எல்லாரும் கேளு, ஆண்டவரே என்னால ஏதாவது செய்ய முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உங்க சத்தம் மட்டும், பாவியன் உங்க சத்தம் உயர்ந்து கேட்கட்டும். ஒன்றும் புரிய, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே,
இன்னும் வாழ தெரியலையே தேவனே அப்பனே அப்பனே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் இப்பொழுது ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலையும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி உம்முடைய மனம் திரும்புதலை ஊற்றி உங்க கரத்தை உங்க மேல வச்சு நன்றி அப்பா. உங்க பிள்ளைய நீங்க மீட்டு எடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மீட்டு எடுங்கப்பா. இந்த ஜபத்துல மீட்டு எடுங்க ஆண்டவரே. இந்த யூத் மீட்டிங்ல மீட்டு எடுங்க ராஜா. போதும் ஆண்டவரே. இதுக்கு மேல ஆண்டவரே அந்த அடிமைத்தனம் உங்க பிள்ளைய தொடராதபடி இன்றைக்கு ஒரு ஜெயம், இன்னைக்கு தூக்கி போடணும். இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் சிலதை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரோட நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கடைசியா நம்ம இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ அடிமைத்தனத்திலிருந்து ஸோ சில காரியத்தை நீங்க அந்த ரத்தம் சிந்தத்தக்கதாக பாட அனுபவிக்கணும். அப்படின்னா பரிசுத்தமா வாழ்றது அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி அவ்வளவுதான் எல்லாமே நமக்கு கைகூடி வரும்னு நினைக்காதீங்க. சவாலோட தான் பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால தான் யோசேப்புக்கு சிறை தண்டனையே கிடைச்சிருச்சு. சிறைக்கு அவன் போறதுக்கு வேற எந்த தப்பும் பண்ணல. பரிசுத்தமா வாழணும்னு ஒரு முடிவு எடுத்ததுனால யோசேப்பு சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டான். ஆனா அந்த சிறைச்சாலை தான் அவனுக்கு ஒரு பெரிய சிங்காசனமா மாறிடுச்சு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, பரிசுத்தமா நீங்க வாழணும்னு முயற்சி எடுத்த உடனே எல்லாமே ரெடி ஆகும்னு நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க, உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மெச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை கிண்டல் தான் பண்ணுவாங்க. நீ என்ன இருந்துருவியான்னு தான் கேட்பாங்க. ஆனா இத்தனை சவால்களையும் தாண்டி நான் ஒன்றுக்கும் அடிமை ஆக மாட்டேன், நான் வாழுவேன்னு மட்டும் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புறேன் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது நீங்க நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை திரும்பவும் தூக்கி எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் உன்னை திரும்பவும் அலங்கரிக்கிறதுக்கு விரும்புகிறார். எத்தனையோ 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 இது எத்தனை நாள் வரைக்கும் தொடரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாவங்கள் தவறுகள் வெளிப்படையா கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்காத வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. காமிச்சு கொடுக்காத வரைக்கும் நீங்க தைரியசாலியா இருப்பீங்க. ஆனா சில காரியத்தை ஆண்டவர் நீங்க செய்கிற தவறுகளை, நீங்க அந்தரங்கத்தில் பண்ணுகிற சில விஷயங்களை கர்த்தர் மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதற்கு பிறகு நம்ம நிறைய பேர் சாட்சியாய் வாழவே முடியாது, வெற்றியாய் வாழவே முடியாது. அதனால ஆண்டவரே, இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். உங்க அம்மாவுக்கு இப்ப தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, பாஸ்டுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் உங்க அடிமைத்தனத்தை கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறாரு. என்னுடைய ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ளவர். யாரை கர்த்தர் தொடரணும்னு நினைக்கிறாங்களோ, மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தான் கர்த்தர் பேசுவார். உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அதனால தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ மாறி இருப்பா, நீ விட்டுருப்பா, நீ வெளியே வந்திருப்பா. ஏன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆண்டவருடைய கண்ணை யாரும் மறைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, இனி அடுத்த பர்சனுக்கு போறதுக்குள்ள, தெரிய வர்றதுக்குள்ள நீ அடுத்தடுத்து திரும்ப 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 பொய் சொல்லி திரும்ப திரும்ப வாழ்க்கை அழிக்கிறதுக்குள்ள இன்றைக்கே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க வாஞ்சியா கேளுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே. நான் இதுல இருந்து வெளியே வர விரும்புறேன், ஸோ உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன், உங்க எல்லாரையும் ஜெபத்துல வழி நடத்த விரும்புறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உண்மையிலேயே பாஸ்டர் இந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் என் கூட பேசினாரு, நிச்சயமா
இதை பல டைம் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. பட் ஆனால் நான் நிறைய டைம் கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட தத்துருவமாக பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மாறுறதுக்கு நான் விரும்புகிறேன். நான் வெளியே வர்றதுக்கு விரும்புகிறேன். நான் என்னமோ வெளியே வரமாட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் நம்புகிறேன், அவரிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதே இல்லை. நீங்க எவ்வளவு விஷயமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். சொல்லுங்க பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை. அந்த இருதயம் உடைஞ்சா போதும். அதுதான் ஆண்டவரோட உங்களை சேர்க்கிறதுனுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? இருதயம் நொறுங்கிறதா. ஆனா அவரிடத்துல போகாம நீங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவரிடத்துல போகாம நீங்க உங்களை காயப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. நிறைய பிள்ளைங்க பாருங்களேன், தப்பு பண்ணவங்கள தன்னையே காயப்படுத்திக்குவான், தன்னுடைய கையை கிழிச்சுக்குவான், தன்னை அடிச்சுக்குவான். ஏன்னா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பார்த்து நிறைய பேர் கசந்து கொள்வாங்க. நான் சொல்றேன், உங்களை காயப்படுத்துறதுலையோ உங்களை அடிச்சுக்கிறதுலையோ நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. எப்போ விடுதலைன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க உடையணும். ஆண்டவருக்கு முன்னாடி நீ இன்னொன்னு சொல்றேன், தம்பி தங்கச்சி மகன், ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. யார வேணாலும் ஆண்டவர் விட்டுருவாரு. ஆனா இந்த இந்த ஹெட் வெயிட்டா அப்படியே பெரிய நான் என்ன பெருசா அப்படின்னு நிரூபிக்கிறாங்க பாருங்க. அப்படியே நான் அதெல்லாம் ஒண்ணு அவெல்லாம் பண்றதுக்கு நான் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருதயம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவ்வளோ தப்ப பண்ணிட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன மனசாட்சி கூட இல்லாம, சின்ன ஒரு பாசம் கூட இல்லாம அப்ப பெரிய அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? துணிகரம். மகன் நீ யாரா இருந்தாலும் சரி, துணிகரம் இருக்கிறவன கண்டிப்பா சொல்றான் ஆண்டவர் பக்கத்துல விடவே மாட்டாரு. ஆனா அதற்கு மாறாக, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் உதவி மட்டும் பண்ணுங்க, நான் வாழ விரும்புறேன், பரிசுத்தமாய் வாழ விரும்புறேன். ஸோ அப்படி சொல்ற எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கொஞ்சம் அப்படி முன்னாடி உங்க பேக்கில் எடுத்து அப்படி கொஞ்சம் முன்னாடி அப்படி எழும்பி நின்று எழும்பி அப்படியே கொஞ்சம் முன்னாடி பக்கத்துல வரைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஸ்பெஷலா இல்லை, இன்னைக்கு என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடணும், என்னுடைய கேரக்டர்ல ஆண்டவர் ஒரு பெரிய சேஞ்சை தரணும், நான் இப்படி இல்லை ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்குள் வர விரும்புறேன் அப்படின்னா, பின்னாடி இருந்தாலும் நீங்க முன்னாடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா முன்னாடி வாங்க. அப்படி எழும்பி நின்று தேங்க்யூ ஜி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தேங்க்யூ ஜீசஸ். பின்னாடி இருக்கிறவங்க கூட நீங்க முன்னாடி வரணும்னு நினைச்சா, ஆனா நான் என்ன சொன்னா, வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. அப்படியே ஆண்டவரை தேடுவதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கவே கூடாது. நீங்க அதுக்கு இன்னும் ஒரு வரைமுறை வைக்கவே கூடாது. உடனே அந்த டைம் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். வாங்க இன்னும் தம்பிங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, பார்க்கலாம், எல்லாரும் பாருங்க. ஸோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல ஒரு ஐடியாவுக்குள்ள வாங்க. நீங்க அதன் மேல விழுந்து சாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அதனால நீங்க ஒருவேளை பழக்கம் இல்லாம இருக்கலாம், நீங்க அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. நீங்க கத்தி பழக்கம் இல்லாம இருக்கலாம், நீங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லாம இருக்கலாம், நீங்க ஏசப்பா அப்படின்னு அழுது பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு விரும்புறேன்ப்பா. ஸ்டார்ட் பண்றது, இயேசு ரொம்ப நல்லவருப்பா. ஆண்டவர் ரொம்ப, ஒருவேளை உங்களுக்கு நிறைய சத்தியத்தை நீங்க கேட்டதுனால ஒருவேளை இது உங்களுக்கு புதுமையா இல்லாம இருக்கா என்னன்னு தெரியல. அப்படின்னா நீங்க நிறைய, உங்க அப்பா கிறிஸ்டியன், உங்க அம்மா ஆண்டவருடைய பிள்ளை, அதனால ஒருவேளை இந்த இயேசுனுடைய அன்பு உங்களுக்கு தூரமாக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இயேசுவை நான் ரொம்ப ருசிச்சிருக்கேன்ப்பா. இயேசு ரொம்ப ருசிச்சிருக்கேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ நிக்கணும்ப்பா, நீ பெரிய சாட்சியா நிக்கணும், சத்துருக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலா நிக்கணும். ஆயிரக்கணக்கான பேர் உனக்கு முன்னாடி இந்த மாதிரி பிள்ளைங்களை நிக்க வைக்கும்போது நீ முன்னாடி நின்று நீ கர்ச்சிக்கிறண்டா, நீ சொல்லணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ தான் இருக்கிற. கர்த்தர் உன்னதான் நம்புறாரு. உன் டேலண்ட் எல்லாம் கிடையாது,
உன்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு துணிகிறதுக்கு சிலரை மட்டும் இந்த இடத்துல கர்த்தர் செலக்ட் பண்றதுக்கு விரும்புறாரு. நீ மனசார சொல்லு, நான் இருக்கிறேன், விட்டுரு, ஏன்னா வேணாப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கொண்டு போய் கடைசியில நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு எட்ஜில் கொண்டு போய் நிறுத்திடும். இப்போ சிம்சோனுக்கு மன்னிப்பு கிடைச்சானா? மன்னிப்பு கிடைச்சிருச்சு. சிம்சோன் அவன் கடைசிய சாகும் போது பெரிய வெற்றிய, ஆமா, ஆனா இழந்து போன கண்ணு. நீங்க சில எஸ்ட்ரீமா நீங்க தப்பு பண்ணி இப்போ அப்படி போகல, ஆனா எஸ்ட்ரீமா சத்துரு உங்களை கொண்டு போயிட்டானா சில இழப்புகளை உங்களால ஈடே கட்ட முடியாதுடா. சில இடத்துல போய் நின்றவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதை விட்டுறாதப்பா, இழந்துராதப்பா. எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு குடிகாரனுடைய பையனா பிறந்து வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பறிவே இல்லாம என்ன இத்தனை பேருக்கு ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா நீ எல்லாம் ரொம்ப பயன்படணும்ப்பா. நீ எல்லாம் ரொம்ப பயன்படணும். நீ ரொம்ப நல்லா வரணும். எனக்கு தெரியும், நீ எங்க போனாலும் நிப்ப, நீ எங்க போனாலும் சாட்சியா வாழ்வ, நீ எங்க போனாலும் சகிச்சுக்குவ, நீ எங்க போனாலும் பொறுமையா இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒண்ணு மட்டும், நொறுங்குண்டதுமான இருதயத்தை. வேற ஒருவேளை இங்க அழ முடியலையா, இங்க உன்னால கத்தி ஜெபம் பண்ண முடியலையா, பரவாயில்ல, இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய், யாரும் காணாத ஒரு இடத்துல போய் அப்பா சமூகத்துல உட்கார்ந்து கெஞ்சிரு, ஆண்டவரே. உன்னை பத்தி யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே மறைச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா டீசெண்டா உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணணுமோ அவ்வளவு அழகா பண்ணிடுவீங்க. பாசுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்க தெரியாது, அந்த அளவுக்கு மறைச்சு. ஆனா நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க அடிமைத்தனத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு அடிமைத்தனம் அது உங்களை 10 அடிமைத்தனத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டுட்டே போயிட்டே இருக்கும்பா. திரும்பி வரவே முடியாது நீங்க நினைச்சா. அதனால இன்னைக்கு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மனம் கசந்து அழுது, வேற ஒண்ணும் வேண்டாம். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒண்ணு மட்டும்தான், நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறை. நீ போனா போதும், நீ நின்னா போதும், நீ கேட்டா போதும். ஆனா நீ கேட்கணும். அம்மா மாதிரி தான் ஏசப்பா, அப்பா மாதிரி தான் ஏசப்பா. என்னதான் நீ தப்பு பண்ணிட்டு உங்க அம்மாட்ட போய் அப்பாட்ட போய் சாரி மம்மி, சாரி டாடி, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, இந்த வார்த்தையை சொன்னா உங்க அம்மா அப்பா இறங்காம இருப்பாங்களா? உலகத்துல பெத்தெடுத்த அம்மா அப்பாவே இறங்குனா ஏசப்பா ஏன் இறங்க மாட்டாரு? கண்டிப்பா இறங்க மாட்டாரு. ஆனா நீ போகிறதுக்கு பிசாசு விட மாட்டான், உன்னை இறுக்கி பிடிச்சுக்குவான். அப்படியே எப்படியாவது ஒண்ணு அதுல கொண்டு போறதுக்கு விட மாட்டான். ஆனா நீ எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அடிமைத்தனத்தை தூக்கி போடுறேன். எதுல அடிமையா இருக்கோ அது வேண்டாம். அதனால வர நஷ்டம் பரவாயில்ல. அதனால யாராவது ஒருத்தர் உனக்கு இது இல்லையேன்னு சொன்னா கூட நீ அதை பெருமையா நினைப்பா. செல்போன்ல நீ அடிமையா இருக்கியாப்பா, இந்த செல்போன் எடுத்தாதான் பாச நான் ரொம்ப அசுத்தமா வாழ்றேன் அப்படின்றியா, நீ அது இல்லாம கூட வாழ், பரவாயில்ல. பரிசுத்தம் தான்ப்பா முக்கியம், பரிசுத்தம் தான் முக்கியம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கடா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, விட்டுறாத. கண்களை மூடி அப்படியே கைகளை மேல வலிச்சா கூட பரவாயில்ல, இந்த கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையை பிடிச்சா நான் விட்டுருவேன், ஆனா என் கையை பிடிச்சா நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. வேற யாரையுமே பார்க்காத மகனே, வேற யாரையுமே பார்க்காத. நீ என்ன பார்க்காதடா. கண்களை மூடி சத்தமா வாயை திறந்து, இதுவரைக்கும் உன்னுடைய வாயில அப்பான்ற வார்த்தை ஒருவேளை தெளிவா சர்ச்சில் வராம இருந்தா கூட மனசார இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்படி நல்ல கையை உயர்த்த, கை வலிச்சா கூட பரவாயில்லன்னு சொன்னல, ஏசப்பாவுக்காக நீ கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லு, ஐ லவ் யூப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா. சொல்லுங்களேன் முழு பலத்தோட கூட. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்க சத்தம் ஒருத்தருக்காவது கேட்கணுமா? நீ வாயை திறந்துடணும். நீ வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன். இல்ல நீ திறக்காம அந்த அற்புதம் நடக்காது. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு இறங்குவேன். அதனால தயவு செய்து நீ எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு சத்தமா டே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிற, இப்ப அப்பாவை ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாத மகன் கையை நல்லா உயர்த்தி உன் மேல ரொம்ப அன்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதே அப்படியே உன்னை சுமந்துட்டு நிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன்.
நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு நானே இவ்வளவு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உன்னை உருவாக்குனவர், உன்னை தாயின் கருவிலே உருவாக்குனவர், இவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்து உன்னை காப்பாற்றினவர், இத்தனை நாட்களும் உன்னை உயிரோட வைத்திருக்கிற கர்த்தர் உன்னை எப்படி எவ்வளவு தூரம் உங்களை தூக்கி எடுக்கணும்னு நினைப்பாரு. அதனால தங்கச்சிங்களுடைய சத்தம் அப்படியே உயரட்டுமே. தங்கச்சிங்க எல்லாம் கையை உயர்த்தி, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்க 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 சொல்லுங்க. நன்றியப்பா நன்றியப்பா. இல்ல, நீ அந்த இடத்துல இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவள் அல்ல. சத்தமா இன்னும் கொஞ்சம் சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். எஸ் எஸ், ஆண்டவர் அப்படியே அப்படியே அசைவாடுகிறத நான் உணர்றேன். கர்த்தர் இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதை நான் உணர்றேன். இங்க இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் தனியா கூப்பிட்டு போறாரு. அவருடைய கையை பிடிச்சு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு ஆண்டவர் உன்னை தனியா கூட்டு போய் எங்கேயோ உட்கார வச்சு உனக்கு நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. இந்த உலகத்தை குறித்து சொல்லி கொடுக்கறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. எதிர்காலத்தை குறித்து சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்புறாரு. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், எழும்பட்டும் எழும்பட்டும். இல்ல, நீ வெட்கப்படக்கூடாது மகன். இந்த திருச்சபையில உன் சத்தம் பெரிய சத்தமா உயரணும். இந்த திருச்சபையில நீ அப்பான்னு கூப்பிடும் போது ஆண்டவர் உன் மேல இரக்கத்தை காண்பிக்கணும். யாருக்காகவும் பார்க்காத. அவங்க உனக்கு வரப்போறது இல்ல, அவங்க உனக்காக மரிச்சது இல்ல, அவங்க உன்னை தூக்கி எடுக்க போறது இல்ல. உன்னை தூக்கி எடுக்கிறது கர்த்தர் ஒருத்தர் மட்டும் தானே. அதனால அப்பான்னு சொல்லி, வாலிப தம்பிங்க இன்னும் சத்தமா, மகன் சத்தமா சொல்லடா. நீ 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 எழும்பணும்டா. நீ 1000 பேருக்கு முன்னாடி கர்த்தரை நிறுத்தணும். கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லு பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தேடி. எஸ் எஸ், பாட தேவனுடைய மகிமை. நிறைய பேர் பாடுறத ஆண்டவர் கேட்கிறார். உங்க வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழத்தை 2 கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, சத்தமா சத்தமா சத்தமா. எஸ், தேவனே என்ற வார்த்தைய அழுறவங்க அழுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. சாரிப்பா சாரிப்பான்னு சொல்றவங்க சாரிப்பான்னு சொல்ற. எஸ், சொல்லு மக, ஏசப்பா பார்த்து சொல்லு மகளே, சாரி ஏசப்பா, சாரி ஏசப்பா. மகன் நீ சொல்லுப்பா, கையை உயர்த்தி, இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டப்பா, சாரிப்பா, என்ன தூக்கி எடுக்கணும், எனக்கு தெரியுது. அங்கிள் சொன்னது எனக்கு புரியுது, பாஸ் சொன்னது எனக்கு புரியுது. நான் இப்படியே போனா ஒன்னும் இல்லாம போயிடுவேன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்போ உம்முடைய அன்பின் கரம், இந்த தேவனேன்றது வார்த்தையை மட்டும் பாடுறவங்க பாடிட்டே இருங்க சத்தமா. அப்படியே எஸ் எஸ் எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே இருங்க. கை வலிச்சா இன்னொரு கையினால தாங்கி பிடிச்சுக்குங்க. நன்றி ஆண்டவரே நன்றி. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, நன்றி அப்பா. தேவனே 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 தேவனே, இறங்குமப்பா இறங்குமப்பா, இறங்கும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை.
புரியலையே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்போ இப்போ ஒரே குரலாய் தேவனே அப்பா, என் பிள்ளைகளுடைய சத்தம் வான வரியதை எட்டட்டுமே. தங்கச்சி, ஆண்டவரை விட்டுறாதம்மா, விட்டுறாதம்மா. அப்பா, இப்போ இப்போ எஸ் எஸ் நீ இந்த சத்தத்துல நீ என்ன ஏசப்பாட்ட கேட்டாலும் மற்றவங்களுக்கு புரியாது. மன்னிங்க ஆண்டவரேன்றது, மன்னிங்கன்னு சொல்லுங்க. என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரேன்றது கேட்கறத தூக்கி எடுங்க ஆண்டவரே, 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 தூக்கி எடுங்கப்பா. நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அப்படியே கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மகா பெரிய உச்சத்தை கர்த்தர் எங்க வச்சிருந்தாருன்னா, ஒரே ஒரு டெஸ்ட் போத்திபாருடைய வீட்டில் தான் வச்சிருந்தாரு. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க மகளை. அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய அளவில் அவன் மாற்ற போறான். ஆனா அவனுக்குன்னு ஒரு பரீட்சை இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சுன்னா போத்திபாருடைய வீட்டில் தான் இருந்துச்சு. இப்போ போத்திபாருடைய வீட்டில் இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த லேடி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம 2 பேரை தவிர யாரும் இல்லை, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன், இப்ப தப்பு பண்றதுக்கு என்ன பண்ணிடலாமே. ஆனா யோசேப்பு என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லாத, நம்ம மட்டும்தான் இருக்கோன்னு சொல்லாத, என்ன யார் பார்க்கறா அப்படின்னா, அந்த ஒரே ஒரு இடத்துல அவனுக்கு கொடுத்த அந்த டெஸ்ட்ல அவன் ஜெயிச்சதுனால எங்க போய் உட்கார்ந்தான் தெரியுமா? அவனுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே வர்றாங்க, வந்து அவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவனோட பார்த்த உடனே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, தனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க இவனை கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்துக்கு போயிட்டான். ஒரே ஒரு பரீட்சை. மகன், சில இடங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து உன்னை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் தான் வச்சிருப்பாரு. நீ எல்லாத்துலயும் உங்க அம்மா அப்பா சொல்ல, என் பிள்ளை எல்லாத்துலயும் நல்ல பிள்ளை, இந்த ஒண்ணு தானே விட்டுறலான்னு விடலாம். ஆனா ஆண்டவர் அந்த ஒன்றை மட்டும்தான் வச்சிருப்பாரு. அதனால இனி இந்த பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு யோசனையோட போங்க. இந்த பைபிளை எடுத்து, உனக்குன்னு ஒரு பைபிள் வேணும்ப்பா. அந்த பைபிளில் வந்து உன்னுடைய கண்ணீர் நிறைய இருக்கணும். அந்த பைபிளில் நிறைய இடத்துல நீ அண்டர்லைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நீ மார்க் பண்ணணும். இந்த பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தை உன்னோட பேசணும். நீ தனியா ஓடு. இது நான் விளையாட்ட கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த பைபிளுக்கு எத்தனை டைம் முத்தம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? இது ஒரு பேப்பர் தான், பட் என்னன்னா இதுல இருக்கிற வார்த்தை அவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வேணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா போயிரு. உங்க வீட்டில் மொட்டை மாடி இருக்குன்னா கூட மொட்டை மாடியில் உலாத்து தனியா ஒரு ஜவார முடிஞ்ச வரைக்கும் எதோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட்றியோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி. பாய்ஸ், தம்பிகளுக்கு சொல்றேன், மகனே, உன அன்பா சொல்றேன், எந்த ஒரு வீட்லையும், எந்த பெண் வீட்லையும், எந்த வாலிப பொண்ணுனுடைய வீட்லையும், எந்த பெரிய பொண்ணுனுடைய வீட்லையும் தயவு செய்து உன் வாலிப நாட்களை நீ போய் உட்கார்ந்து இழக்காத. தெருவா போய் உட்காராத. வாசலா போய் உட்காராத. உன் லைஃப் தயவு செய்து பார்த்துக்கோ. டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா திருப்பி கிடைக்காது. அதனால கொஞ்சம் முயற்சி எடுத்து இதுக்கப்புறம் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு நீங்க பிரயாசம் எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களை ஒரு நாள்ல, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா, உங்களை பெரிய இடங்கள்ல நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரையா எவ்வளோ உங்களுக்காக எவ்வளோ அழகா இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகா நீங்க ரொம்ப நல்லா வரணுன்றதுக்கான எத்தனை செலவுகள் செய்து. அதனால கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணுன்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை கொண்டு வந்தீர். நன்றி அப்பா.
உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம். இன்றைக்கு தொடர்கிற அந்த வாழ்க்கை, இன்றைக்கு தொடர்கிற அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு தொடர்கிற அந்த பரிசுத்தம் உங்களுடைய வருக வரைக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே இவங்க நல்லா இருக்க கூடாது, இவங்க ஒன்றும் இல்லாம போகணும், எங்க அப்பா ஒன்றும் இல்லாம போயிட்டான், அம்மா ஒன்றும் இல்லாம போயிட்டான், என் பிள்ளை ஒன்றும் இல்லாம போகணும்னு எத்தனையோ பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குப்பா. ஆனா அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளை நல்லா இருக்கிறத அவங்க அம்மா அப்பா பார்க்கணும். இவங்களுக்கு திருமணம்னு ஒண்ணு நடக்கும்போது ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போலதான் நடக்கணும் ஆண்டவரே. இவங்க உயர்ந்த உயர்ந்த இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா என் பிள்ளைங்க நிறைய ஊழியம் செய்யணும், உங்களுக்காக சாட்சியா வாழணும். இவங்க ஒரு வீட்டை கட்டி அதுல கொண்டு போய் அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா உட்கார வைக்கணும். இவங்க ஒரு காரை வாங்கி இது நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுமா அப்படின்னு சொல்லணும் ஆண்டவர். அந்த அளவுக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.